அத்தான் கேந்திர முனிசாமிட்டு இருந்து ஆரம்பிக்கிறேன். போன படம் ஒன்று டேரக்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் டெய்லி போவேன், எப்போயும் சான்ஸ் தருவாப்ல அப்படிங்கிறதுக்காக. டெய்லி நம்மளை பார்த்துட்டு வாங்க தான் காஃபி சாப்பிடுங்க தான் வடை சாப்பிடுங்க தான் அனுப்பி வச்சிருவாப்புல. அப்படியே முறைச்சிட்டா வந்துடுவேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த படத்தில் ஒரு பெரிய முக்கியமான கேரக்டர் கொடுத்ததுக்கு முதல்ல எங்கள் அத்தானுக்கு நன்றி. அப்புறம் ராஜேந்திர தான் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொல்லலாம். டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு இயக்குனருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த இயக்குனரோட வெற்றிக்கு மிகப்பெரிய பலம். ஒரே வார்த்தையில் அவரை பற்றி சொல்லி முடிச்சிடலாம். என் அன்பு பங்காளி விமல் அவர்கள் வந்து உண்மையிலேயே இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்ததுமே அப்படியே பார்த்துட்டே இருந்தாப்புல. என்ன பங்க இந்த மாட்டை எப்படியாவது லவ் பண்ண வச்சிருந்தவங்க ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னாப்புல. ஏங்க ஒரு அழகான ஹீரோயின் பக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் என்னன்னா மாட்டை லவ் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னா கடலை மிட்டாய் அது இதெல்லாம் கொடுத்து ஒரு வழியாக அந்த மாடை கரெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷெடியூல் வர்றப்போ பார்த்தா விமல் பங்காளியை பார்த்த உடனே அந்த மாட்டு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப எஃபர்டான ஒரு விஷயம் என்னன்னா ஃபைட்டும் சரி, அந்த பக்கத்தில் நின்றுட்டு இருக்கப்போ என்னதான் நடிப்பில் கான்சியஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த மாடு பக்கத்தில் நின்று இருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக நின்றுருப்பாரு. சில இடங்கள்லாம் வந்து அதுக்கு போய் முத்தம் கொடுப்பாரு, கொம்பெல்லாம் தடையிற மாதிரி. என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு நம்ம திடீர்னு பழகணும், வளர்ந்த பிறகு பழகின மாடு தானே, எனி டைம் தூக்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் நடிச்சுட்டு இருக்கணும். நடிக்கிறப்போ ஒரு பயத்தோடு தான் வந்து எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்த படம் நண்பர் பங்காளி விமலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். ஏன்னா இது பக்காவா எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்துக்காக ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி தமிழகமே சேர்ந்து போராடின ஒரு விஷயத்த திரும்பவும் எல்லாருக்கும் ஒரு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயமா இந்த வடமஞ்சூர் பத்தின இந்த படம் வந்து நம்ம கலாச்சார பதிவா கண்டிப்பா அமையும். எல்லாரும் நடித்த சக நடிகர்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நட்டி மாப்பிள்ளை வந்து ஒரு சீன்ல நான் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி ஒரு சீனு, அது மட்டும்தான் ஒரு 4-5 ஒன்மோடு போச்சு. ரொம்ப நேசிக்கிறவங்களா படத்தில் கூட நம்மளால் அடிக்க முடியல போல் இருக்கு. அதனால நட்டி பங்குக்கும் நட்டி மாப்பிள்ளைக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லோருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக படத்தினுடைய டிஓபி, ரொம்ப நேரமாக நானும் அவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் தான் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபரா நமக்கு டவுட் வர அளவுக்கு உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ அப்படி ரொம்ப காமா கம்போஸ்டா இருக்கக்கூடிய பிரசன்னகுமார் சார், நீங்க பேசணும் நாங்கள் ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. இந்த படம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா வடமஞ்சு ஷூட் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ பெரிய ஈஸியான ஜாப் கிடையாது. ஸோ அதுக்கு எனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ண என்னோட அசிஸ்டன்ஸ். தேங்க்ஸ் டு மை அசிஸ்டன்ஸ் அண்ட் மை ஃபோக்கஸ் புல்லர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஆல் ஹியர் அண்ட் தேங்க்யூ. சிம்பிள். ஆஹா, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பாஷையிலே நாங்கள் சொல்கிறோம். மீண்டும் உங்களுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சசி சார், நீங்க சொல்லுங்க இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவம் அண்ட் இதுக்கு நீங்க போட எஃபர்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ சசிகுமார் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை வந்து எனக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மாதிரியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் பார்க்குறோம். முக்கியமாக என்னென்னா நாங்கள் எல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு எல்லாம் சாப்பாடாக இருந்தாலும் மற்ற விஷயங்களும் எப்படி பார்த்து கவனிப்பாருன்னு நாங்கள் அந்த விதத்தில் வந்து எங்கள் தயாரிப்பாளரை இந்த படத்தில் பார்த்தோம். நாங்கள் அதுக்காக மிகப்பெரிய நன்றி சார். அதுக்கப்புறம் எங்கள் இயக்குனர் கேந்திரன் சார், அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாரையும் வந்து அரவணைச்சி அன்பும் ஆதரவுமா அழகாக இந்த படத்தை வந்து அழகாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்காக எனக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து முக்கியமான அந்த குரூ செட் பண்ண இந்த லைன் ப்ரொடியூசர் கேஆர் பாலமுருகன், நம்ம ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ராஜ்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் நாங்கள் மற்ற டெக்னீஷியனும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேசும்போது தயாரிப்பாளர் பத்தி சொல்லிட்டே இருக்கும்போது அடடா ஆச்சரியக்குரிய ஃபீலிங் தான் சார் நீங்க கொடுக்குறீங்க. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு தயாரிப்பாளரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனர் டோரத்தி அவர்கள், I would request you to share few words as well. வணக்கம். இப்போதான் காலையில் 10 மணிக்கு படம் பார்த்துட்டு வந்தேன். ஃபுல் பேக்கடாக இருக்குது. நல்ல கமர்ஷியல் என்டர்டெயின் மூவி. இந்த படத்தில் வந்து 3 ஹீரோ. முதல் ஹீரோ வந்து தம்பி விமல், 2வது ஹீரோ வந்து நட்டி சார், 3வது ஹீரோ வந்து காளை. இந்த படத்தில் வந்து இன்றைய விழாவின் கதாநாயகன்
இமான் சார், யாருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் மாட்டுக்கும் சரி மனுஷனுக்கும் சரி எல்லா உயிருக்கும் சமவாதி நீங்கள் மியூசிக் போட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் தம்பி விமல் வந்து ஹீரோவாக இருந்தார். இந்த படத்துல இருந்து அவர் மாஸ் ஹீரோவாக இருக்கார். அதுக்கு மூல காரணம் தம்பி கேந்திரன், தயாரிப்பாளர், இதையெல்லாம் தாண்டி இமான் சார். ஒரு மியூசிக் டைரக்டர் நினச்சா ஒரு சாதாரண ஹீரோவை கூட ஒரு மாஸ் ஹீரோவை ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் மிகப்பெரிய உதாரணம் சார். வெளியில் உங்களை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, டான்சர்ஸ் சொல்லுவாங்க. அது ஒரு நாள் வந்து சிவன் பார்க்கில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு டான்ஸர் வந்து வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவன் எப்பயாவது தான் வருவான். அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறப்ப வந்து என்ன தம்பி திடீர்னு நடந்து வந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு. நாளை கழிச்சு ஷூட்டிங் இருக்குண்ணே, அதனால் போகணும். நாளை கழிச்சு ஷூட்டிங்க்கு இன்றைக்கி வாக்கிங் போகிறதுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு வந்து கேட்டேன். அப்போ அவன் சொன்னேன், இல்லை சார் அது இமான் சார் மியூசிக்கு 2 எடுத்துடுவார் சார். அவர் மியூசிக் போட சொன்னால் இடியாக போடுவார் சார். அதுக்கு நம்ம பாடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் சார், அதுக்கு தான் சார் வந்து போனேன் அப்படின்னு வந்து சொன்னான். அந்தளவுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அது நடக்காமல் போச்சு. பட் ஃபியூச்சரில் நடக்கும். பெரிய விஷயம் சார். அதாவது மனுஷனுக்கும் ஒரே மியூசிக் தான், அதுக்கும் ஒரே மியூசிக் தான். அது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து அப்புறம் நட்டி சாரை பொறுத்த மட்டும் இதுதான் ஃபஸ்ட்டு படம் நடிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அவர் கூட. பட் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அதெல்லாம் நடக்கலை. பண்ணியிருக்கோமா? என்ன படம்? தெரியல. அப்புறம் வந்து சார் இமான் சார் ரொம்ப நன்றி சார். ஒரு சாதாரண படத்தை ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான படமாக மாற்றினது வந்து 3 பேர். ஒன்று வந்து எடிட்ரு, 2வது வந்து சிஜி பண்ண வந்து அந்த டீமு, 3வது வந்து இந்த படத்துக்கு டிசைன் பண்ண வந்து அந்த முத்துக்குமார்னு ஒரு பையன். அதுக்கப்புறம் வந்து இது ஒட்டு மொத்தமாகவே இதெல்லாம் பேக்ரவுண்டில் சைலண்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதை சவுண்டாக என்ஹான்ஸ் பண்ணி மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக கொண்டு வந்ததுக்கு இமான் சார் ரொம்ப முக்கியமான காரணம், மிக மிக முக்கியமான காரணம். இந்த படத்துக்கு அப்புறம் விமல் சார், தம்பி விமல் வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கான எல்லா வந்து மெட்டீரியலும் இது உள்ளே இருக்குது. அது இதுக்கப்புறம் வந்து நம்பி மாஸ் ஹீரோவாக வந்து போவாங்க. அடுத்து வந்து பிரசன்னா கேமராமேனு, அவனை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மேடையில் அவனோட நான் பார்க்குறதில்ல, அவன் வளர்ச்சியை வந்து கண்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து வந்து முனிஷ்காந்த் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. பல நிகழ்வு வெளியே சொல்ல முடியாது, ஆமாம், அதனால் வேண்டாம். அடுத்து வந்து ஹீரோயின் சங்கீதா, அந்த பொண்ணோட இது நான் 3வது படம் நடிச்சிட்டேன். பொண்ணு வந்து சனாஸ்காவா தெரியலையே, சனாஸ்கா. ஒன்று ஐயா ஜெகனுடைய படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ஒரு டைலாக் வரும், ஒருத்தன் தலையெடுக்கணும் அப்படின்னு. தலையெடுக்கிறதுக்கு வந்து வெள்ளை முடியோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கோட் சுட்டு போட்டு இருக்கலாம். அது வந்து நம்ம தயாரிப்பாளர் வந்து ராசிங்க, அவர் படத்தில் தான் அப்படி இருக்காரே தவிர நிஜத்தில் வந்து குழந்தை. அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, நியாயத்துக்கு 2 பக்கம் இருக்குது, ஆனால் தர்மத்துக்கு ஒரே பக்கம்தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம தர்மத்தின் தலைவன் இந்த படத்தின் காலைல படம் பார்க்குறப்ப எனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்காருன்னு ஃபஸ்ட்டு டைம் விட்டுட்டார். 2வது டைம் பார்த்தேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அது வந்து நம்ம சரவண சக்தி வரும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். என்னடா அப்படின்னு ஆள் செட் பண்ணியிருக்காங்களே மங்காயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா சீன்லேயுமே அவர் வர்ற சீன்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அது உண்மையிலேயே அவர் மட்டும் சிரிக்கலை, எல்லாருமே சிரிப்பீங்க. இந்த படத்தோட காமெடியோட பெரிய போர்ஷனை வந்து அவர் வந்து கையில் வச்சுருக்காரு. காமெடியாக நான் பண்ணுற ஒரு இடத்த சீரியஸ் ஆக்கிட்டு என்ன சீரியஸாக காமெடியாக கொண்டு வந்து எடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி.